Hello friends, date இன்னைக்கு 17 June 2021. இன்னையோட current affairs பார்ப்போம். First article, Deep Ocean Mission. India to launch Deep Ocean Mission அதை யூனியன் கேபினட் அப்ரூவ் பண்ணிடுச்சு. இதுதான் நியூஸ். இதை இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். டீப் ஓஷன் மிஷன் வந்து ஒரு மல்டி இன்ஸ்டிடியூஷனல் மிஷன், அதாவது இந்தியாவோட ஓஷன் ஃப்ளோரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு மிஷன். இதோட மேஜர் ஃபோக்கஸ் என்னென்னா எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் அண்ட் கான்டினென்டல் ஷெல்ஃப். இது வந்து ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ்க்கு கீழே இருக்குது. எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னா என்னென்னா இந்தியாவோட ஷோர்லேருந்து 200 நாட்டிக்கல் மைல்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன்னு சொல்லுவாங்க. இந்த என்டையர் ரீஜனில் இருக்க நேச்சுரல் ரிசோர்ஸ் அண்ட் அதர் ரிசோர்ஸஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இந்தியாவோட ஜூரிஸ்டிக்ஷன்ஸில் இருக்கும். இந்த டீப் ஓஷன் மிஷனில் வந்து மொத்தம் 6 காம்போனன்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு காம்போனன்ட் என்னென்னா மேன்டு சப்மரைன் கேப்சியூல். இந்த கேப்சியூலை வந்து டிசைன் பண்ணது வந்து இஸ்ரோ. இது வந்து ஒரு 3 மெம்பர் கேப்சியூல். இவங்களோட மேஜர் ஃபோக்கஸ் என்னென்னா சீ ஃப்ளோரில் இருக்கிற மினரல்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, அதை மைன் பண்ண முடியுமா, அதோட கமர்ஷியலாக வயபிளாக இருக்குமா, இதுக்கான டெக்னாலஜிஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கா அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் இவங்களோட மேஜர் கன்சர்னாக இருக்கும். இன்டகிரேட்டட் மைனிங் சிஸ்டம் ஃபார் பாலிமெட்டாலிக் நாட்யூல்ஸ். பாலிமெட்டாலிக் நாட்யூல்ஸை மைன் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட எபிலிட்டி இருக்கா, இல்லை அதுக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. பாலிமெட்டாலிக் நாட்யூல்ஸ்னால் ஆர் பேசிக்கலி ராக்ஸ் விச் ஆர் ஸ்கேட்டர்டு. அதாவது ராக்ஸ் இது வந்து எதால் ஆகிருக்குன்னா அயன், மேக்னீஸ், நிக்கல் அண்ட் கோபால்ட்டால் கம்போஸ் பண்ணப்பட்ட ராக்ஸ் வந்து சீ பெட் ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மெட்டல்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோன்னா இந்தியாவோட எனர்ஜி தேவையை வந்து 100 வருஷத்துக்கு பூர்த்தி பண்ணுறதுக்கு அளவுக்கு ரிசோர்ஸஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாலிமெட்டாலிக் நாட்யூல்ஸ் எப்போ ரொம்ப இம்பார்ட்டண்ட்னு கரண்ட் அஃபேர்ஸில் வர ஆரம்பிச்சிச்சுன்னா இன் 2017 வந்து இன்டர்நேஷ்னல் சீ பெட் அத்தாரிட்டி நமக்கு 75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் சென்ட்ரல் இந்தியன் ஓஷன் பேசின் அந்த இடத்த வந்து நமக்கு அலோகேட் பண்ணாங்க. இந்த 2020 வந்து நமக்கு அந்த பீரியட் ஆஃப் டைமை வந்து ஒரு 5 years எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பெட்டில் இருக்கிற பாலிமெட்டாலிக் நாட்யூல்ஸை வந்து கமர்ஷியலாக எக்கனாமிக்கலாக சஸ்டைனபிளாக யூஸ் பண்ணுறதுக்காக மேஜர் கன்சர்ன் வந்து டீப் ஓஷானிக் மிஷனோட விஷனாக இருக்குது. செகண்ட் காம்போனன்ட் என்னென்னா கிளைமேட் சேஞ்ச் அட்வைசரி சர்வீசஸ். கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். வேர்ல்டில் கிளைமேட் சேஞ்ச் நடந்துகிட்ருக்கு, அதனால ஐஸ் மெல்ட் ஆகுது, சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இதனால் பேசிக்காக அஃபெக்ட் ஆகிறது வந்து ஓஷன் என்வாயர்மெண்ட் தான். ஸோ ஓஷன் என்வாயர்மெண்ட்டை பற்றி படிக்கிறது, அதனால் ஹியூமன்ஸ்க்கு என்ன ப்ராப்ளம் வரும், லேண்டில் என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இன்னுமே ஒரு கிளைமேட் சேஞ்ச் ஒரு 10 வருஷத்துக்கு கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்றத அனலைஸ் பண்ணுறது மேஜர் கன்சர்ன் ஆஃப் திஸ் மிஷன். தேர்ட் காம்போனன்ட் என்னென்னா டீப் சீ ஃப்ளோரா அண்ட் ஃபோனா. சீயில் இருக்கிற பிளான்ஸ், அனிமல்ஸ், கொரால்ஸ், மைக்ரோப்ஸ் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது மனுஷங்களுக்கு எவ்வளோ ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ண முடியும் ஃபார் மெடிசனல் யூஸ், இல்லைனா சீ கேஸை ஃபுட் அண்ட் ஃபாடராக யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபிஷரிஸ் இதெல்லாம் பற்றி நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த மிஷன் ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் காம்போனன்ட் வந்து பொட்டென்ஷியல் சோர்ஸ் ஆஃப் ஹைட்ரோதெர்மல் மினரல்ஸ். ஹைட்ரோதெர்மல் வென்ஸ் என்னென்னா டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்டீரியர் ஆஃப் எர்த். இன்டீரியர் ஆஃப் எர்த்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல சோர்ஸ் ஹைட்ரோதெர்மல் வென்ஸ். அண்ட் ஆல்சோ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் அண்ட் ரேர் மெட்டல்ஸ். ரேர் மெட்டல்ஸை வந்து டைரெக்டாக இன்டீரியர்லேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு நல்ல பாசிபிளான சோர்ஸ் ஹைட்ரோதெர்மல் மினரல்ஸ். ஃபிஃப்த் காம்போனன்ட் என்னன்னா ஸ்டடிங் அண்ட் ப்ரிப்பேரிங் டீட்டெயில்டு இன்ஜினியரிங் டிசைன் ஆஃப் ஓஷன் எனர்ஜி. ஓஷன் வந்து ஒரு வாஸ்ட் நேச்சுரல் ரிசோர்ஸ். அதிலேருந்து நமக்கு எடுக்க முடிஞ்ச சில எனர்ஜிஸ் லைக் டைடல் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி and also water. Desalination plant establish பண்ணி பியூரான ட்ரிங்கிங் வாட்டரே நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது கூட ப்ராஸ்பெக்ட்ஸ்லாம் படிக்கிறதுக்காகவும் அண்ட் ஃபைனலி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக ரிசர்ச் ஃபீல்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ரிசர்ச் பண்ணி அதுக்கான இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை பற்றி ப்ராஸ்பெக்ட்ஸ் யோசித்து அண்ட் ஆல்சோ ஃபைனலாக ஒரு ப்ராடக்டை கொண்டு வர வரைக்கும் இந்த மிஷனோட விஷன் இருக்குது. ஸோ நம்ம யுஎன் இன்டர்நேஷ்னல் சீ பெட் அத்தாரிட்டி பற்றி சில விஷயங்கள் பார்த்துடலாம். இது வந்து
யூஎன் இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டி வந்து ஹெட் குவார்ட்டர் அட் கிங்ஸ்டன் ஜமானிக்கா. இது வந்து ஒரு இன்டர்கவர்மெண்டல் பாடி, யூஎன்க்கு கீழே வேலை பார்க்குது. இதோட மேஜர் ஒர்க் என்னென்னா இன்டர்நேஷ்னல் சீபெட், அதாவது காமன் சி அப்படின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை வந்து ரெகுலேட் அண்ட் மேனேஜ் பண்ணுறது, அந்த இருக்கிற மெட்டல்ஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்ஸஸை ரெகுலேட் பண்ணுறது தான் இதோட மேஜர் வேலை. இது வந்து எதால் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்குன்னா யூஎன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சி. அந்த கன்வென்ஷன் வந்து 1982 சைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த கன்வென்ஷன் தான் இன்டர்நேஷ்னல் சீபெட் அத்தாரிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுச்சு. இந்த கன்வென்ஷன் வந்து எல்லா நாட்டோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை வந்து டிஃபைன் பண்ணுது. வேர்ல்டு ஓஷனை கன்சர்வ் பண்ணுறதுக்காக, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அண்ட் மெரைன் ரிசோர்ஸை பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் போவோம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வந்து ஏஷியானை பற்றி. ரீசெண்டாக ஏஷியான் டிஃபென்ஸ் மினிஸ்டீரியல் மீட் வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து நம்ம மினிஸ்டர் வந்து ஓப்பன் இண்டோ பெசிஃபிக் ரீஜன் நமக்கு இருக்கணும், அப்போ தான் எல்லா நாடும் வந்து நல்லா இருக்க முடியும், ட்ரேட் வந்து அப்போ தான் நல்லாயிருக்கும், மெரைன் செக்யூரிட்டி அப்போ தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் அப்படின்றத வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நியூஸை விட ஏஷியான் பற்றின இன்ஃபர்மேஷன் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏஷியான் வந்து அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அசோசியேஷன். இது வந்து ஒரு இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் ஆஃப் 10 மெம்பர் ஸ்டேட்ஸ். இவங்க வந்து கோஆப்ரேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண வந்து ஏஷியான் வந்து ஒரு இன்டர்கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். இவங்க வந்து கோஆப்ரேஷன் ப்ரொமோட் பண்ணுறதுக்கும் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் இன்டெக்ரேஷன் அமங் அந்த 10 மெம்பர்ஸ்குள்ளே இருக்கிற இன்டெக்ரேஷன், சோஷியோ கல்ச்சரல் வேல்யூஸ், எக்கனாமிக் வேல்யூஸ், இது எல்லாமே இன்டெக்ரேட் பண்ணி இன்னும் ப்ராக்ரெஸ் ஆகணும் அப்படின்றது தான் இந்த அசோசியேஷனோட ஐடியா. அண்ட் ஆல்சோ இந்த 10 கண்ட்ரீஸையும் ஏஷியன் கண்ட்ரீஸோட ஓவர்ஆல் டெவலப்மெண்ட் இருக்கணும் அப்படின்றது இவங்களோட கோல். அண்ட் ஏஷியானோட மெம்பர்ஸ் யார் யாருன்னா மயன்மார், தாய்லாந்து, கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ப்ரூனை அண்ட் ஃபிலிப்பைன்ஸ். எப்பயுமே வந்து ஒரு ஆர்கனைசேஷனை பற்றி படிக்கிறோன்னா ஒரு மேப் வச்சு படிக்கிறது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நம்ம மறக்க மாட்டோம். ஒரு சீக்வென்ஸில் படிப்போம், எதர் ஈஸ்ட் டு வெஸ்ட் படிப்போம், இல்லைன்னா நார்த் டு சவுத் படிப்போம். அந்த சீக்வென்ஸில் படிக்கும்போது அந்த விஷயம் நமக்கு நல்லாவே பதியும். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா இப்போ ஏஷியானோட மெம்பர்ஸ் யார் யாருன்னு படிக்கும்போது ஓகே இதில் இந்தியா மெம்பராக இல்லை அப்படின்றத தனியாக படிக்கும்போது நமக்கு நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஓகே இந்தியா இதில் மெம்பராக இல்லை, சைனா இதில் மெம்பராக இல்லை, யூஎஸ்ஏ இதில் மெம்பராக இல்லை அப்படின்ற விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏஷியான் +6ன்னு ஒரு ஃபோரம் இருக்குது. அதில் வந்து 10 மெம்பர்ஸ் ஆஃப் ஏஷியான் +6 யார் யார்னா இந்தியா, சைனா, ஜப்பான், சவுத் கொரியா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து. ஏஷியான் +6 வந்து ரீஜனல் காம்ப்ரஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட். இட்ஸ் அ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணணும்னு டிசைன் பண்ணாங்க. பட் வந்து இப்போது வந்து ஏஷியானில் இருக்க 10 மெம்பர்ஸும் 5 மெம்பர்ஸும் சைன் பண்ணிட்டாங்க. இந்தியா வந்து இதை சைன் பண்ணலை. ஏன் இந்தியா சொன்ன காரணங்கள் என்னென்னா இதில் இருக்கிற ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு செட் ஆகலை. ரூல் ஆஃப் ஆரிஜின், அதாவது எந்த நாட்டிலேருந்து இது ப்ராடக்ட் வருது அப்படின்றத வந்து சரியாக டிஃபைன் பண்ணலை. அண்ட் ஆல்சோ கஸ்டம் டியூட்டிஸில் நீங்கள் போடுற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எங்கள் நாட்டுக்கு செட் ஆகாது. இது வந்து எங்கள் மேனுஃபேக்சரிங், அக்ரிகல்ச்சர் அண்ட் டைரி செக்டரை வந்து ஓவராக இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு இந்தியா இந்த ரீசன்ஸ் எல்லாம் சொல்லி இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணலை. அதுக்கடுத்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறது 5G டெக்னாலஜி. இன்றைக்கி நியூஸில் வந்து இந்தியா டு ஹேவ் 330 மில்லியன் 5G கனெக்ஷன்ஸ் பை 2026ன்னு ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்தது. ஸோ 5G வந்து ஒரு இவால்விங் டெக்னாலஜி. இதை பற்றி நமக்கு இது வருதா வரலையான்னு தெரிஞ்சுக்கிறத தாண்டி இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதோட யூட்டிலிட்டிஸ் எது, 5G வந்தால் எந்தெந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து நம்மளோட வேலையை வந்து மோர் அண்ட் மோர் ஆன்லைன் ஆக்குறது. நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளோட ஃபுட் ஸ்டெப்பில் நமக்கு கொண்டு வந்து கொடுக்குற விஷயம். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்க்கு வந்து 5G கம்யூனிகேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், எட்ஜ் கம்ப்யூட்டிங்காக இருக்கட்டும், இல்லை பிக் டேட்டாவாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே 5G டெக்னாலஜி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபோர்த் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்னு சொல்லப்படுற டிஜிட்டல் ரெவல்யூஷனுக்கு 5G டெக்னாலஜி வில் பி அண்ட் ஃபெசிலிட்டேட்டர். இதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் 5G டெக்னாலஜி. இது வந்து மில்லிமீட்டர் வேவ் ஸ்பெக்ட்ரமில் வருது. அதாவது 330 to 300 GHz இதோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ கேன் சென்ட் ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப்
டேட்டா வந்து ஹை ஸ்பீடில் வந்து சென்ட் பண்ண முடியும். பிகாஸ் இதுக்கு வந்து ஹை ஃப்ரீக்வன்சி இருக்குது. லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, ஹை ஸ்பீட் பட் லிட்டில் டிஸ்டன்ஸ். இதோட ஒரே ஒரு பேக் ட்ராப் என்னென்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெருசாக டேட்டா அனுப்புகிறோமோ அதோட டிஸ்டன்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ வந்து அண்ட் ஆல்சோ இதோட இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா, லிட்டில் இன்டர்ஃபரன்ஸ் ஃப்ரம் அதர் சிக்னல்ஸ். நம்ம சிக்னல் க்ராஸ் பண்ணுறோன்னா வேறு எந்த சிக்னல்ஸ்லேருந்து இன்டர்ஃபரன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹை பேண்ட் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் 5G ப்ராமிசஸ் 20 Gbps ஆஃப் ஸ்பீடு. இது வந்து டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5G வந்து 20 Gbps ஸ்பீட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது மேக்ஸிமம் டியூ டு ஹை ஃப்ரீக்வன்சியால் தான் இருக்கும். 3 பேண்ட்ஸ், மொத்தம் 3 பேண்ட்ஸ் இருக்குது: லோ, மிட் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி. அண்ட் லோ ஃப்ரீக்வன்சி ப்ரொவைட்ஸ் ஹை கவரேஜ். அதாவது லோ ஃப்ரீக்வன்சியில் ரொம்ப கவரேஜ் ரொம்ப அதிகமாக இருக்கும், சிக்னல் பெனட்ரேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் ஆனால் ஸ்பீடில் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஹை ஃப்ரீக்வன்சியில் ஸ்பீட் நல்லாயிருக்கும், கவரேஜும் சிக்னல் பெனட்ரேஷனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹர்டில்ஸ் இன் எஸ்டாப்ளிஷிங் 5G டெக்னாலஜி என்னென்னா, கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து 5Gக்கு அடாப்டபிள் இல்லை, கம்பேக்டபிள் இல்லை. ஸோ ஃபண்டமெண்டல் சேஞ்ச், அதாவது முக்கியமாக இருக்கிற கோர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து ஃபண்டமெண்டலாக நிறைய சேஞ்சஸ் வந்து நம்ம கொண்டு வர வேண்டியதாக இருக்கும். இது வந்து காஸ்ட் அதிகமாகும். அண்டு லாங் டிஸ்டன்ஸ், நான் சொன்ன மாதிரி லாங் டிஸ்டன்ஸ் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் டேட்டா லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆல்சோ இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் எல்லாமே 4G. அண்ட் டேட்டாக்காக இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா எல்லாமே 4G. ஸோ நம்ம இந்த செல்லுலார் டெக்னாலஜியை அப்கிரேட் பண்ண வேண்டியதுக்கான சிச்சுவேஷன் இருக்கும். ஸோ இது கன்சியூமரில் பர்டன் அதிகமாகும். அண்ட் ஃபைனல் ஆர்டிக்கல் டைரக்ட் டேக்ஸ் வர்சஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் பற்றி. டைரக்ட் டேக்ஸ்னால் ஒரு பர்சன் இல்லைனா ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு அத்தாரிட்டிக்கு டைரெக்டாக பே பண்ணுறது. இப்போ நான் ஏர்ன் பண்ணுறேன், என்னோடய இன்கமில் ஒரு ஷேரை வந்து கவர்மெண்ட் டேக்ஸாக கேட்குதுன்னா இது வந்து டைரக்ட் டேக்ஸ். நான் என்னோடய இன்கம் டேக்ஸை டைரெக்டாக பே பண்ணுறேன். அண்ட் டைரக்ட் டேக்ஸ் வந்து எப்பயுமே நம்ம இன்கம் இல்லைனா நம்ம ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டில் ஒரு பர்சன்டேஜை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குறது தான் டைரக்ட் டேக்ஸ். எக்ஸாம்பிள் வந்து இன்கம் டேக்ஸ், ரியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ், டேக்ஸ் ஆன் அசட்ஸ் ஆர் கார்பரேட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் இஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் இன்கம்மை பேஸ் பண்ணி தான் டைரக்ட் டேக்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 10 rupees ஏர்ன் பண்ணுறீங்கன்னா அதில் அது உங்களோட இன்கம், அண்ட் அதுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். இஃப் நீங்கள் ஐடலாக இருக்கீங்கன்னா நீங்கள் எந்த டேக்ஸும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டாம். பட் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆர் லீவிட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். CBDT, சென்ட்ரல் போர்ட் ஃபார் டைரக்ட் டேக்ஸஸ். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரெவென்யூ, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணுது. இந்தியாவில் இருக்க டைரக்ட் டேக்ஸஸ் ரிலேட்டடான பாலிசிஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், ஒர்க்கு, பிளானு எல்லாமே வந்து CBDT தான் பண்ணுது. இது வந்து டேக்ஸ் எவேட் பண்ணுறவங்க, டேக்ஸ் கட்டாதவங்க, அவங்கள பிடிக்கிற வேலையை வந்து CBDTயோட ஒர்க் தான். விவாத் ஸே விஸ்வாஸ் ஆக்ட் ஆஃப் 2020. இது வந்து 2020 பட்ஜெட்டில் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ண ஸ்கீம் இது. அதை வந்து ஆக்டாகவே பாஸ் பண்ணாங்க, விவாத் ஸே விஸ்வாஸ்னு. இது வந்து எதுக்காக மேஜர் கன்சர்ன் எதுக்குன்னா, இன்கம் டேக்ஸ் லிட்டிகேஷன் கேசஸ்லாம், இன்கம் டேக்ஸ் கட்டாமல் கேசஸ் வந்து பெண்டிங்காக இருக்குல்ல, அந்த பெண்டன்சியை குறைக்கிறதுக்காக தான் இந்த கேஸ் வந்து அந்த பெண்டன்சியை குறைக்கிறதுக்காக தான் இந்த பாலிசியை கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து இது வந்து பேசிக்காக இன்சென்டிவ் வைஸ் ஸ்கீம். 2 வருஷமாக இன்கம் டேக்ஸ் பே பண்ணாத ஒருத்தவங்க நான் பே பண்ணுறேன்னு தானாக முன் வந்தால் அவங்களுக்கு எந்த பெனால்ட்டியும் இல்லாமல் எந்த கேஸும் இல்லாமல் அவங்க ஜஸ்ட் அமௌண்ட்டை மட்டும் பே பண்ணிவிட்டு அவங்க மற்ற எல்லா ப்ராப்ளம்லேருந்து ரிலீவ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட மேஜர் கன்சர்ன். இன்டைரக்ட் டேக்ஸ் ஆர் லீவிட் ஆன் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அண்ட் இது வந்து டேரெக்டாக நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண மாட்டோம். இப்போ நீங்கள் ஒரு கடையில் போகிறீங்க, ஜாமான் வாங்குறீங்க, அதுக்கு டேக்ஸ் நீங்கள் கடைக்காரர்கிட்ட கொடுப்பீங்க, அந்த கடைக்காரர் கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாரு. ஸோ இதில் வந்து ஒரு இன்டர்மீடியரோட ரோல் இருக்கும். அண்ட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் யுவர் இன்கம். நீங்கள் வந்து 10 ரூபா ஏர்ன் பண்ணாலும் பண்ணலைனாலும் உங்கள்கிட்ட பைசா இருக்குது, நீங்கள் பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளுக்கு நீங்கள் டேக்ஸ் கொடுத்து தான் ஆகணும். அது உங்களோட இன்கமையோ இல்லை ப்ராஃபிட்டையோ பேஸ் பண்ணி இருக்காது.